ஹலோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில், அதாவது சயின்ஸில் முதல் பகுதியான ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 4 ஹீட் வெப்பம் அப்படின்ற பாடத்தோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி, அதாவது டாக்எக்ஸ் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி ஒரு ஃபைலாக வச்சுருக்கேன். அந்த ஃபைலோட லிங்க்கை இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டாக்எக்ஸ் ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது டாக்எக்ஸ் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு ஃபைலாக கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உள்ளே போகலாமா? ஸோ வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற பகுதி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கிராவிடேஷனல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அதனால தெர்மல் எனர்ஜி தான் கரெக்ட், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே செகண்ட் கொஸ்டின், இஃப் யூ அப்ளை சம் ஹீட் எனர்ஜி டு எ சப்ஸ்டன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் டேக்ஸ் பிளேஸ் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பென்ஷன் நடக்கும், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நடக்கும், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும். அதனால டி ஆல் ஆஃப் தி அபோவ் தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், which of the following substances will absorb more heat energy? ஜென்ரலாக சாலிட் தான் more heat energy absorb பண்ணும். அதனால ஏன்றது தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்க, if you apply equal amount of heat to a solid, liquid and gas individually, which of the following will have more expansion? இதுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். கேஸ் தான் என்ன பண்ணும், மோர் எக்ஸ்பான்ஷனுக்கு உட்படும். அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, the process of converting a liquid into a solid is called sublimation, condensation, freezing, deposition அப்படி சொல்லிருக்காங்க. So option C, freezing தான் கரெக்டான ஆன்சர். Next, conduction is the way of heat transfer which takes place in a solid அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது conduction என்றது எதில் நடக்கும், சாலிட்ல தான் நடக்கும். அதுக்கடுத்து fill in the blanks போகலாம். Filling the blanks first question கேட்டிருக்காங்க பாருங்க, a calorimeter is a device which is used to measure the heat capacity of water. So heat capacity of water measure பண்றதுக்கு நம்ம calorimeter யூஸ் ஆகுது. Second one பாருங்க, dash is defined as amount of heat required to rise the temperature of 1 kg of substance by 1 degree centigrade. Specific heat capacity அப்படின்றது கரெக்டான ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பாருங்க, a thermostat is a device which maintains dash டெம்பரேச்சர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். தெர்மோஸ்டாட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, the process of converting a substance from gas state to solid state is called as, அதாவது கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாலிட் ஸ்டேட்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் என்னது, டெபாசிஷன் அப்படின்றது தான் பேர். நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, இஃப் யூ அப்ளை ஹீட் எனர்ஜி டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வில் இன்க்ரீஸ். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த டெம்பரேச்சர், சிக்ஸ்த் கொஸ்டின், if the temperature of the liquid in a container is decreased, then the interatomic distance will decrease அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது கீழே கண்டது சரியா தவறான்னு சொல்லிட்டு தவறாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கேன், ஆன்சர் தனியாக இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. First statement என்னது, the applied heat energy can be realized as an increase in the average kinetic energy of the molecules. சார், இது true. அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்க, the dimension of the substance are increased if the temperature of the substance is decrease அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபால்ஸ். கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் the dimension of the substance are increased if the temperature of the substance is increased. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் அப்படின்னு தான் வரணும். ஒன்று டிக்ரீஸ், ஒன்று இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, the process of converting a substance from the solid state to a gaseous state is called condensation. இது ஒரு தவறான விடை, ஃபால்ஸ் அப்படின்றத இதுக்கான ஆன்சர். சரி, கரெக்டானது என்னது, அதாவது சாலிட் ஸ்டேட்லேருந்து ஒரு பொருள் கேசஸ் ஸ்டேட்டுக்கு மாத்திரம்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன் சொல்லுவோம். உதாரணம் என்னது, நம்ம கேம்ஃபர் எடுத்துக்கலாம், அது கற்பூரம் எடுத்துக்கலாம். கற்பூரம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து நேராக திரவ நிலைக்கு மாறாமல் நேராக என்ன பண்ணுது, வாயு நிலைக்கு மாறிடுது. ஓகே, சாலிட் ஸ்டேட்லேருந்து கேசஸ் ஸ்டேஜுக்கு மாறிடுது. அயோடின் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அயோடின், கற்பூரம் இதெல்லாம் அந்த பதங்கமாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த சப்ளிமேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? கண்டென்சேஷன் என்றது தவறு. நெக்ஸ்ட் ஃபோர்த், கன்வெக்ஷன் இஸ் தி ப்ராசஸ் பை விச் தெர்மல் எனர்ஜி ஃப்ளோஸ் இன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவது ஃபால்ஸ். கரெக்டான ஆன்சர் என்னது, கன்வெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் தெர்மல் எனர்ஜி ஃப்ளோஸ் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் அப்படின்னு தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது ட்ரூ. அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க,
அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் the amount of heat gained by the substance is equal to the product of its mass and latent heat. ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு அஞ்சாவது ஆன்சர் வந்து ட்ரூ. அதுக்கடுத்து ஆறாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆறாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஆறாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆறாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. இன் தெர்மோ ஃப்ளாஸ்க் த சில்வர்ட் வால்ஸ் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரேடியேட் த ஹீட் அவுட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அவுட் சைடுன்றது தப்பு. இது வந்து என்னது இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஓகேங்களா, அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆறாவதுல வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸு. அப்போ எது கரெக்டு? in a thermos flask the silver walls reflect and radiate the heat back to the liquid into the bottle அப்படின்றது தான் கரெக்டு. சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு போயிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், கண்டக்ஷன் அப்படின்றது எது கூட மேட்ச் பண்ணணும்? ஈ கூட மேட்ச் பண்ணணும், சாலிடு கூட மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கன்வெக்ஷன் அப்படின்றத லிக்விட் கூட மேட்ச் பண்ணோம். சரி, ரெண்டாவதுக்கு ஏ கரெக்டான ஆன்சர். மூணாவது ரேடியேஷன் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மூணாவது ரேடியேஷன் அப்படின்றது டி கூட மேட்ச் பண்ணாது, வேக்வம் கூட மேட்ச் பண்ணணும். நாலாவது சப்ளிமேஷன்ன்றது சி கூட மேட்ச் பண்ணணும். இப்போ தான் சொன்னால சப்ளிமேஷன் சாலிட் ஸ்டேட்டில் கூடிய ஒரு பொருளை வாயுநிலைக்கு மாற்றுறது, அதாவது கற்பூரம் அயோடின்லாம் எக்ஸாம்பிள் சொன்னேன். அஞ்சாவது வந்து பி கூட மேட்ச் பண்ணோம். கண்டென்சேஷன்ன்றத பீச் பி கூட மேட்ச் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ கேஸ் டு லிக்விட், ஒரு கேஸ் வந்து லிக்விடாக மாறுறது பேர் தான் வந்து என்னது கண்டென்சேஷன், அதாவது குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் நம்ம. சரி, ஆவி சுருங்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தா, ஓகே, ஃபிஃப்த். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேடியேஷன் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் வேக்யூம். ரீசன் த தெர்மல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு அனதர் பார்ட் வித்தவுட் தி ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். ஸோ இதுக்கு வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது என்னது அசர்ஷன், போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் தி அசர்ஷன் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து என்னது இதுக்கு பி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். செகண்ட் பாருங்க, assertion a system can be converted a system can be converted from one state to another state. Reason வந்து it takes place when the temperature of the system is constant. So இது வந்து A தான் கரெக்டான ஆன்சர். ஏன்றது வந்து என்னது உங்களுக்கு both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. So B and A அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஒன்றாவதுக்கு ரெண்டாவதுக்கும் அது இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, B and A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஒன்றாவதுக்கு B, ரெண்டாவதுக்கு A தான் கரெக்டான ஆன்சர். சரி, சிக்ஸ்த்து வந்து பாருங்க, ஆன்சர் ப்ரீஃப்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் வேகமாக போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் கண்டக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப்? கண்டக்ஷன்ன்றது நமது வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் உபயோகம் வந்து பாருங்க. நம்பர் 1, we cook food in vessels made up of metals. When the vessel is heated, heat is transferred from the metal to the food. Second one, when we iron dresses, heat is transferred from the iron to the cloth. Number 3, handles of cooking pan and tawa are made of bakelite because they are poor conductors of heat. இதெல்லாம் வந்து அது அப்ளிகேஷன் ஆஃப் கண்டக்ஷன். சரி, செகண்ட் கொஸ்டின் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன எஃபெக்ட்ஸ்? எக்ஸ்பேன்ஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் ஆர் எக்ஸ்பேன்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். இது மூணு தான் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டு. சரி, அதுக்கு மூணாவது கொஸ்டின் போயிடலாமா குயிக்கா? சரி, நேம் 3 types of heat transfer, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்றதான் வந்து என்னது உங்களுக்கு 3 types of heat transfer. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாளைக்கு நீங்கள் இன்ஜினியரிங்லாம் போனால் கூட இது உங்களுக்கு ஃபைனல் இயர் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அந்த அளவு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வாட் இஸ் கண்டக்ஷன்? கண்டக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு த ரீஜன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் வித்வுட் த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். Question number 5, write a note on convection. When water in the vessel is heated, water molecules at the bottom receive heat energy and move upward. Then the molecules at the top comes down and get heated. This kind of heat transfer is known as convection. சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா 6th question போயிடலாம். Define specific heat capacity. Specific heat capacity of a substance is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 kilogram of a substance by 1 degree centigrade or 1 Kelvin. It is denoted by the symbol C. Specific heat capacity is equal to amount of heat energy required Q divided by mass into rise in temperature. அதாவது எப்படி எழுதணும்னா C is equal to Q by M into del T. ஸோ இது கரெக்டாக எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். C is equal to this implies எழுதுறேன். C is equal to Q divided by, ஓகேங்களா, Q divided by M into del T எப்படின்னு எழுதுங்க. இது இப்படி தான் கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்
the SI unit of specific heat capacity is joule per kg per Kelvin அப்படின்றதா ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, define 1 calorie அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 calorie is the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. The relationship between calorie and joule is given as 1 calorie is equal to 4.186 joule. சரி, நெக்ஸ்ட் 7th ஆன்சர் இன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. With the help of neat diagram, explain the working of a calorimeter. A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. It consists of a vessel made up of metals like copper or aluminum, which are good conductors of heat and electricity. The metallic vessel is kept in an insulating jacket to prevent heat loss to the environment. There are 2 holes in it. Through one hole, a thermometer is inserted to measure the temperature of the contents. A stirrer is inserted through another hole for stirring the content in the vessel. The vessel is filled with a liquid which is heated by passing current through the heating element. Using this device, we can measure the heat capacity of the liquid in container. So, இதுக்கான டயக்ராமும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டயக்ராமையும் பார்த்துங்க. இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரைஞ்சே ஆகணும். இதுதான் கலோரிமீட்டரோட டயக்ராம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ரைட் நோட் ஆன் தெர்மோஸ்டாட். A thermostat is a device which maintains the temperature of a place or an object constant. The word thermostat is derived from 2 Greek words, thermo meaning heat and static meaning staying the same. Thermostat are used in any device or system that gets heated or cools down to preset temperature. It turns an appliance or a circuit on or off when a particular temperature is reached. Devices which use thermostat include building heater, central heater in a room, air conditioner, water heater, as well as kitchen equipment including oven, refrigerator. Sometimes a thermostat function both as a sensor and the controller of a தெர்மல் சிஸ்டம். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் இந்த தெர்மோஸ்டேட்டை பார்க்கலாம், ஏர் கண்டிஷனரில் இந்த தெர்மோஸ்டேட்டை பார்க்கலாம், நம்ம அயன் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் காட்டன் துணி, லினன் துணி, அதுக்கப்புறம் வந்து உள்ளன் துணி, அதுக்கப்புறம் வந்து பாலிஸ்டர் துணி, அதுக்கெலாம் செட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த அயன் பாக்ஸுக்கு மேலே ஒரு நாப் மாதிரி இருக்கும், அது கூட தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் தான். ஸோ பர்டிகுலர் டெம்பரேச்சர் அளவுக்கு நம்மளுக்கு அயன் பாக்ஸ் சூடானவொன்னே அது என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அயன் பாக்ஸ் ஆஃப் ஆகிடணும். ஓகேங்களா? அந்த வேலையை தான் வந்து என்ன பண்ணோம், தெர்மோஸ்டேட் பார்க்கும். ஒரு ப்ரீசெட் வேல்யூ வந்தவொடனே, அதாவது ஒரு 50 டிகிரி ரீச் பண்ணோம், இல்லாட்டி ஒரு 45 டிகிரி ரீச் பண்ணோடனே இதை வந்து நம்ம பவர் கட் பண்ணோம்னா அது கட் பண்ணிட்டோம். அதான் தெர்மோஸ்டேட்டோட வேலை. நீங்கள் செட் பண்ண டெம்பரேச்சரை தாண்டி அது சூடடைய விடாது. ஓகேங்களா? அதான் தெர்மோஸ்டேட்டோட வேலை. நீங்கள் பழைய காலத்து கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் கூட இந்த தெர்மோஸ்டேட் இருக்கும். அந்த ரேடியேட்டரில் கூட தண்ணி பாயில் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தோடனே என்ன ஆகும், அந்த டெம்பரேச்சர் கீழே போகும்போது அந்த தெர்மோஸ்டாட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதனோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டோட வேலையை வந்து என்னது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது தான். சரி, மூணாவது பாருங்க, எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் thermos flask. Working of thermos flask. A thermos flask has a double walls which are evacuated. It is silvered on the inside. The vacuum between the two walls prevent heat being transferred from the inside to the outside by conduction and convection. தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், தெர்மோஸ் குடுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஃப்ளாஸ்க்குன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த படம் கண்டிப்பாக வரைஞ்சே ஆகணும். ஓகேங்களா? வித் வெரி லிட்டில் ஏர் பிட்வீன் தி வால்ஸ் there is almost no transfer of heat from the inner wall to the outer wall or vice versa. Conduction can only occur at the points where the two walls meet, at the top of the bottle and through an insulated support at the bottom. The silvered walls reflect radiated heat back to the liquid into the bottle. So next வந்து பாருங்க, higher order thinking question தான் 7th one. Number 1, why does the bottom of a lake not freeze in severe winter though the surface is all frozen? When a lake freezes, the upper layer freezes due to contact with the cold atmosphere. This sheet of ice doesn't sink as it is lesser denser than water. This ice sheet acts like an insulator since the conductivity of the ice is low, so it keeps the water inside warm enough to be in a liquid form even though the water on the surface of a lake is frozen. So இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, which one of the following statement about the thermal conductivity is correct? ரீசன் பாருங்க, 4 கொடுத்துருக்காங்க, இதில் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்டீல் as the greater conductivity than water and water has got more conductivity than wood. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் அது, since the conductivity of steel is more than wood, steel can absorb heat more faster than water and wood. The wood has the least absorption of heat. Thus the order of thermal conductivity is steel greater than water greater than wood. சரி, நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பாருங்க. இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. an iron ball requires 1000 joule of heat to rise its temperature by 20 degrees Celsius. Calculate the heat capacity of the ball. Amount of heat energy
supplied Q is equal 1000 joule கொடுத்திருக்காங்க. So given data எழுதிங்க. Rise in temperature delta T 20 degree Celsius கொடுத்திருக்காங்க. Heat capacity C is in Q by delta T. அதனால 1000 joule by 20 degree Celsius போடுங்க. இந்த 20 degree Celsius கெல்வினுக்கு மாத்தினா 293.15 கெல்வின். ஜெனரலா நீங்க 293 போட்டாலும் சரி, ஆனா அக்யூரேட்டா போட்டனா டிகிரி செல்சியஸ்ல இருந்து கெல்வின் மாத்தும்போது 20 டிகிரி செல்சியஸ் மாத்தினீங்கன்னா கெல்வினுக்கு 293.15 கெல்வின் வரும். சரி, ஒன்னு இப்படியாவது போடுங்க இல்ல இப்படியாவது போடுங்க. அப்ப ரெண்டுத்துல ஆன்சர் எப்படி வரும்னா 50 ஜூல் பெர் டிகிரி செல்சியஸ் வரும், இல்லாட்டி 3.411 ஜூல் பெர் கெல்வின் வரும். ரெண்டாவது பாருங்க, தி ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல் ஆஃப் மாஸ் 100 kg is 8000 ஜூல் பெர் டிகிரி கெல்வின். ஃபைண்ட் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் வந்து டிகிரி சென்டிகிரேட்ல சொல்லி இருந்தாங்கன்னா இங்க டிகிரி சென்டிகிரேட்னு போடுங்க. இந்த இடத்துல டிகிரி கெல்வின் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, டிகிரி கெல்வின் போடுங்க. நான் வந்து இங்க டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். இன்கேஸ் இது வந்து டிகிரி சென்டிகிரேடா இருந்தா நான் டிகிரி சென்டிகிரேட் அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. டிகிரி கெல்வின் நீங்க டிகிரி கெல்வின்ல போட்டுங்க. சரி, ஃபைண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி C டேஸ் வந்து 8000 ஜூல் பெர் டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா, டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுங்க. மாஸ் இஸ் 100 kg. we know that C dash is equal to Q by del T. so 8000 ஜூல் per டிகிரி செல்சியஸ். ஆக்சுவலா டிகிரி வந்து இங்க வரணும், இங்க வரக்கூடாது. சரி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா என்னது? அதாவது C டேஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா, ஹீட் கெப்பாசிட்டி C டேஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. C டேஸ்க்கான ஃபார்முலா என்னது? Q by del T. ஓகேங்களா, C க்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது? Q by M into del T. ஓகேங்களா, இந்த Q by del T நம்ம எப்படி எழுதலாம்? இந்த Q by del T நம்ம தாராளமாக எப்படி எழுதலாம்? ஸோ 1 by M Q by del T நம்ம எப்படி எழுதலாம்? C டேஷ்னு எழுதலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? C டேஷ M ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க இதில்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. C டேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 8000 அதை வந்து நம்ம என்னத்தில் வகுத்தா போதும்? M ஆல வகுத்தா போதும். மாசோட 100 kg கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 100 kg டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டக் 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 டக்குன்னு கேன்சல் பண்ணால் 80 அப்படின்றத ஆன்சர். 80 ஜூல் பெர் கேஜி பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அதுதான் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஹீட் கெப்பாசிட்டி C dash is equal to 8000 ஜூல் பெர் டிகிரி செல்சியஸ், மாஸ் 100 kg. we know that C dash is equal to Q by del T. 8000 கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C is equal to Q by M into del T. ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. C எழுதும் போது எப்படி எழுதணும்? இதை பார்த்தா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், அதனால முன்னாடி எழுதுறேன். Q by M into del T இப்படி எழுதணுமா? சரிங்களா, அப்போ C dash is equal to நம்மளுக்கு வந்து C dash ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ C dash ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது C dash by M அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதாவது C கண்டுபிடிக்கும். C வந்து என்னது? அதோ இங்கே எழுதிருக்க பாருங்க. C is equal to என்னது? C dash by M அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ C is equal to C dash by M. ஸோ C dash இதுதான் by M இது போட்டேன். ஸோ ஆன்சர் எவ்வளோ வந்து 80 ஜூல் பெர் கேஜி பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி தம்பி தங்கைகளா, நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். தேங்க்யூ மாணவர்களே.